அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு வண்டி ஒன்று வேலைக்கு எடுக்க போகிறோங்க. என்ன வண்டின்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய டாஸ்க் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய டாஸ்க் நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ஹெவியான டாஸ்க்குன்னு வச்சுக்கிங்களேன். ரிஸ்க்கும் ஹெவியும் ஜாஸ்தி. அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வண்டி காமிக்க போகிறேன்னு. ஆமாங்க, நம்ம டிஎம்எஃப் புதுக்கோட்டைக்கு பக்கத்துலேருந்து வந்திருந்தது வண்டி. மகேந்திரா ஸ்கார்பியோ. பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இருங்க, அப்படியே நான் முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன், நம்மளுக்கு அப்படியே காமிக்கிறேன். இந்த வண்டி தான் வேலை செய்ய போகிறோம். ஃப்ரண்ட்டு பம்பரு, ஹெட்லைட்டுங்க, ஃபாக் லேம்ப்பு எதுவுமே ஆகாது. ஹெட்லைட்டில் உடஞ்சி கிடக்குது. இதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. இனிமேல் நான் காமிக்கிறேன் பாரு. பானட்டு பூராமே தின்னு ஓடிச்சுங்க. இதே இந்த கழுவி உப்பு தண்ணியில் கழுவி நிறுத்திங்க. இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. இது பாருங்க, ரன்னிங் போர்டை காமிக்கிறேன். ரன்னிங் போர்டு இருக்கான்னு மட்டும் பாரு. இதுதான் ரன்னிங் போர்டு பார்த்தீங்களா? தொட்டாலே உழுகுது. டோரில் கண்டிப்பாக ஆகாது. இதெல்லாம் மாற்றி தான் ஆகிற கண்டிஷன். டோரெல்லாம் கண்டிப்பாக அடியில் ஃபுல்லாக இருக்குதுங்க. டோர்லேயுமே அப்படி இந்த டோருங்க. நீ அடுத்தது இந்த டோர் ஓட்டியும் விழுந்துருச்சு. பா, இந்த டோர் கடியில் அடையங்க சாமி பூதாமே தின்னு போடுச்சு. இதை விட இங்கே பாருங்க, முன்ன வண்டி வந்து பிரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலைங்க. பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியறது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியறது. இன்னும் வந்து பிரித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க, கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. டெக்கை மட்டும் காமிக்கிறேன். இப்போ நீக்கிங்க பாரு. பாரு, ஒன்றுமே இல்லைங்க. இந்த கீழே பீஸ் தனியாக தொங்கிட்டு இருக்குது. இன்னும் இதெல்லாம் கழட்டுனா தான் தெரியும் எந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு. பாருங்க, டாப் கிட்ட, பெட்ரோல் டேங்க் மூடி, கண்ணாடி கிட்ட, இந்த டோரு, இந்த ரன்னிங் போர்ட்லேயும் ஒன்றுமே இல்லைங்க. இதனோட பீஸே இல்லைங்க. பாருங்க, இந்த இடமெல்லாம் இந்த டோரை பாருங்க. ரொம்ப சென்டிமெண்ட்டான வண்டிங்களாம்மா. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு தான் வேலை செய்கிறோம். இல்லை, டோர் லாக் வேறு நிற்க மாட்டேங்குது. லாக் ஆயிடுச்சா? அது வேறு டோர் இன்ச்சஸ் கிட்ட எல்லாம் இது கிடக்குது. எப்படி டாஸ்க்கு பார்த்தீங்களா? எப்படி ஒரு டாஸ்க்கு அப்படி உள்ளே எல்லாம் காமிக்கிறோம் பாருங்கள். எப்படி வேலை செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம். எனக்கே கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி தான் இருக்குது. நம்ம டிங்கருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, தலை சுற்றும். ஆல்ரெடி டிங்கர் பார்த்துட்டு தான் இது கம்முன்னு பாடி செல்லே மாற்றி விட்டால் வேலை முடிஞ்சுதுங்க அப்படின்னாங்க. உள்ளேயெல்லாம் பார்த்துங்க சார், சீட் கவர்லாம் பாரு. மேலே சன்சைடு வேறு ஒன்று காணோம். டேஷ்போர்டு உடஞ்சி கிடக்குது. இத்தனை வேலை செய்யணும். ஓகே, எல்லாம் செய்வோம். நான் கவலை பாடி செல்ல மாற்றிடலான்னு. பின்னாடி கேப்டன் சீட்ஸ் இருக்குது. எல்லாம் எப்படிங்கன்னு பார்த்துக்கலாம். சரி, ஓகே, வண்டி அப்படியே வேலையை ஆரம்பிக்கட்டுங்க. ஃபுட் ஸ்டெப்பெல்லாம் மாற்றி ஆகணுமாட்டு இருக்குது. எல்லாம் வளைஞ்சு கிடக்குது. சைடு மரம் மாற்றணும். இதை விட இங்கே பாருங்க, மேலே இந்த பாதியோடு காணோம். இங்கேருந்து இது வரைக்கும் ஈஸியாகவே காணோம். இது அப்படியே அரிச்சு விழுந்துருச்சு. சரிங்க, நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேங்க நான் மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணணும் ஒன்று. ஓகேங்க, வண்டியெல்லாம் பிரித்து போட்டாச்சுங்க. இங்கே வேறுங்க அடியில் காமிக்கிறேன். அடா இந்த ரன்னிங் போர்டு ஊர் அப்படி தின்னு போடுச்சுங்க. அதே கடலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஓடுற வண்டி இல்லைங்க. அதனால் இங்கே பாருங்க எந்த அளவுக்குன்னு
சுத்தமாக பேட்ச் ஒர்க்குங்கோ சுற்றியுமே. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இங்கே பாருங்க, ரன்னிங் போர்டவே வெட்டி எடுத்தாச்சு அடிக்கும் தலைக்கு. அதுக்கப்புறம் வெட்டி எடுத்து புல் டிங்கிற வேலைங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறங்க இப்போ தான் பட்டி ஓட்டு நிற்கிதுங்க. அப்படியே சுற்றி காமிச்சிட்ருக்குறேன் உங்களுக்கு. அந்த வண்டியை இந்த வண்டியை கேட்குறீங்களா? ஆமாங்க, எத்தனை வேலைங்கிறீங்க பிளாட்பாரத்துலைங்க. அதுக்கப்புறம் இது ரன்னிங் போர்டுங்க, பூரா வேலைங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னே இப்போ தான் ஒரு பேஸ் கோட் அடிச்சதுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரைமருங்க, செகண்ட் ப்ரைமரு, ஸ்பாட்டுங்க, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டுங்க கடைசியாக வந்து ஒரு பேஸ் கோட் அடிச்சிருக்குது. இதுக்கப்புறம் ஒரு புல் கோட் ஒன்று அடித்தோம்னா அவ்வளோதான், டோட்டலாக வேலை முடிஞ்சதுங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. வேலைகள் வந்து அந்தளவுக்கு மாதக்கணக்காக உங்களுக்கு இழுத்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் பீஸ் போட்ட இடங்கள் வந்து அத்தனை இடங்கள் போட்டிருக்குதுங்க. அந்த வைப்பருக்கு கீழே எல்லாம் போட்டிருக்குதுங்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலைங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் வெளியே போனங்காட்டிங்க கொஞ்சம் எடுக்க முடியாமல் போச்சுங்க. அப்புறம் பிளாட்ஃபார்ம் பூரா எடுத்து முடிஞ்சது. எல்லா வேலையும் முடிஞ்சு வண்டி ரெடி ஆயிடுச்சுங்க. டெலிவரிக்கு தயாராகி விட்டது. எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. இத்தனை நாள் இப்போ ரெடியாக இருக்குது. அப்புறம் வேலைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, கொஞ்சம் நஞ்ச வேலைகள் அப்படின்னு சொல்லி அத்தனை வேலைகள் நம்ம டிஎம்எஸ்ங்க. ஒவ்வொரு தடவை வரும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், மீன் வாங்கிட்டு வருவாருங்கன்னு. கை நிறைய மீன் வாங்கிட்டு வருவார். அத்தனை மீன். அவங்க ஊர் தாண்டி ஏதோ ஒரு 20 கிலோ 30 கிலோமீட்டர் கடல். அதனால் வந்து அங்கேருந்து மீன் வாங்கிட்டு வருவார். விஷ்ணு ஊர் பேர் வேறு மறந்துட்டு. புதுக்கோட்டைக்கு பக்கத்துலையா, பட்டுக்கோட்டை புதுக்கோட்டையா கடல் பிஸ்கன் பார்த்துட்டு சாரி இருங்க கேட்டு சொல்கிறேன். அவ்வளோ மீன் வாங்கிட்டு வந்து அப்படி திருப்தியாக சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு தடவை அரிசி வாங்கிட்டு வந்தார். அவங்க ஒரு அரிசி ஃபேமஸ்ன்னு சொல்லி அந்த அரிசியில் நம்ம அரிசி பருப்புலாம் செஞ்சு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இத்தனை வேலைகள் முடிஞ்சு வண்டி ரெடி ஆயிடுச்சு. சரிங்க, நான் உங்களுக்கு வண்டி காமிக்கிறேன். காமிச்ச உடனே மறக்காமல் போய் கமெண்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, சரி காமிக்கிட்டுங்களா வண்டியை? இந்த வண்டி தான் அந்த வண்டி. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. எப்படி இருக்குதுங்க உண்மையாலுமேன்னு கேட்குறீங்களா? அதுதான் உண்மையாலுமே இந்த வண்டி தான். எத்தனை பேருக்கு கண்ணு மேலே போச்சு இந்த வண்டியா அப்படின்னு. இதுங்க ஒன்றும் நீங்களாம் காமிக்கலையே இல்லை, காமிக்கிறேன். முன்னாடி கேமராக்கு வர்றேன். ஓகே, எப்படி இருக்குது ஃப்ரண்டேஜ் இருந்து அத்தனையும் புதுசுங்க. வண்டியில் மாற்றாது வந்து இன்ஜின் மட்டும்தான் மாற்றலை. இன்ஜினை தவிர இந்த வண்டியில் அத்தனையும் மாற்றியாச்சு. இதுக்கு மேலே மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை. பூரா ஜாமானம் மட்டும்தான் மாற்றிருக்குதுங்க அத்தனையும். சீட் வந்து கோயாஸில் ஓட்டிருக்குது. இருங்க அதெல்லாம் நீ காமிக்கிறேன் நான். எப்படி இருந்த வண்டி இது, எந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் செஞ்சு இத்தனை நாளாக வேலைகள் அத்தனை வேலைகள் இருந்ததுங்க. இதில் மெயினான விஷயம் என்னங்க, ஃபிங்கரிங் பெயிண்டிங் தான். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் இருந்து இந்த மாதிரி பழைய ஜாமானமெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அத்தனை ஜாமானத்தையும் ஏற்றி விட்டுருவோம், வச்சுருப்போம். எப்படின்னு மேக்ஸிமம் 90% இருக்குது பழைய ஜாமானம் எப்போவுமே. எக்ஸாம் சென்டிமெண்ட்டுக்காக ரெடி பண்ணது மட்டும்தானுங்க. அதுக்கப்புறம் வேறு கேலிபருக்குள்ள அது அலைவிலுக்கு பெயிண்ட்டு, ஸ்டிக்கரிங் ஆகட்டும், ஓயா சீட் ஆகட்டும், டேஷ் எல்இடி ஆகட்டும். இது வந்து டபுள் கலர். இப்படி இழுத்தா ஒரு மாதிரி இருக்கும், இப்படி இழுத்தா ஒரு மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? எந்த அளவுக்கு தெரியுன்னு தெரியல. கோயாஸு நம்மளவே செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இருங்க லைட் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே லைட் இல்லாதனால உங்களுக்கு கொஞ்சம் உள்ளே நல்லா தெரிஞ்சிருக்காதுங்க. இந்த மேலே சன் சைடு ஆகட்டுங்க, அப்புறம் ஆண்ட்ராய்டு செட் ஆகட்டும், இந்த ஸ்டேரிங்கில் வர சுவிட்ச் ஆகட்டும். எப்படிங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த தடவை நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் போன சென்னையிலேருந்து சென்னையா திருப்பூர்காரர் வண்டி விட்டுருக்குறாரு. அவர் கரெக்டாக சொல்கிறார், நீங்கள் போன வீடியோவில் வந்து நீங்கள் காமிச்சிருந்தீங்க, அதனால் எனக்கு அதே மாதிரி சுவிட்ச் மாற்றி கொடுங்க அப்படின்னாரு. ஃபுல்லாக கோயா சீட்டு, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, அப்போல்ஸை க்ளீன் பண்ணிக்கிற பாரு. இதையவே க்ளீன் பண்ணிட்டோம். எப்படி இருக்குது பார்த்துக்கணும். இவ்வளோ வேலைகள். முன்னாடி கண்ணாடியிலேருந்து அத்தனையும் புதுசுங்க வண்டியில். சஸ்பென்சர்லேருந்து A to Z. சைடு வர்றது பூரா புதுசு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இருங்க அப்படி முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். அதான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது அதானுங்க. ஒவ்வொரு வண்டி சென்டிமெண்ட்டாக இருந்தால் நம்ம வந்து வேலை செய்யணும்.
அது வந்து ஏன் வேலை செய்கிறோம், எப்படி வேலை செய்கிறேங்கிறத அதை நம்ம யோசனை பண்ணி நம்ம வந்து வேலை செய்யணும். அது வந்து நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன். எத்தனை வருஷம் நம்ம வண்டி வச்சு ஓட்டுறோம் அப்படின்னு இருங்க. அப்படியே ஜூம் போட்டுட்டுங்களா, அதனால் வந்து அப்படியே நாங்கள் பின்னாடி போய்க்கிறேன். யூஸ்டு கார் எல்லாம் வாங்கும்போது பார்த்து வாங்கணும் தயவு செஞ்சு. இந்த வண்டி எவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கோம். இந்த வண்டி வந்து அவருக்கு வந்து சென்டிமெண்ட்டான வண்டி. அதனால் நம்ம அவர் கொடுக்குற டிஎம்எஃப் தான் நம்மளுக்கு கொண்டு வந்து வண்டி கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி வந்து வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இருங்க. அதுக்குள்ள ஒய்டு ஓட்டேன், சாரி. சரி, எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. வண்டி வேலை செஞ்சது அப்படின்னா நம்ம வேலை செய்யலிங்க, நம்மகிட்ட இருக்கிற பசங்க தான் வேலை செஞ்சாங்க. அது ஒரு வீடியோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நீங்களே வேலை செய்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்கள் தானே வேலை செய்கிறாங்க அப்படின்னு. 100% உண்மை தானுங்க. சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன். நம்ம செஞ்ச வேலைகள் அப்படி, அது நம்ம செஞ்ச வேலைகள் தான் சொல்லுவேன். நான் செஞ்ச வேலைகள் என்றைக்குமே நான் சொல்ல வந்து ஒரு நாளும் சொல்ல மாட்டேனுங்க. நம்ம பசங்களுக்கு தான் அந்த நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வாழ்த்துக்களும், டிங்கரிங் ஆகட்டும், பெயிண்டிங் ஆகட்டும், சீட் கவர் ஓட்டுக்கிட்டும், மேட் ஆகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகள், சஸ்பென்சர் வேலைகளாகட்டும், இந்த மாதிரி ஏசி வேலைகளாகட்டும், ஒவ்வொன்று அவங்கவுங்க வேலைகள் செஞ்சதுக்கு நீங்கள் கொடுக்குற வாழ்த்துக்கள் வந்து அவங்கள தான் போய் சேரும். அவங்கள அங்கே தான் நின்றுட்டுருக்குறாங்க எல்லாருமே. அதில் அதான் இந்த பக்கம் பாதி பேர் நின்றுட்டுருக்குறாங்க. வண்டி டெலிவரிக்கு ரெடி ஆயிடுச்சுங்க, கிளம்புது. அதனால் நீங்கள் கொடுக்குற வாழ்த்துக்கள் அவங்களுக்கு போய் சேரும். இந்த வீடியோவின் நோக்கம், ஒவ்வொரு வீடியோவும் நான் என்ன வேலை செய்கிறனோ அதை காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. நம்ம பழைய டிஎம்எஃப் தெரியும். இந்த புதுசாக வந்து நிறைய பேர் சொல்லி அப்போ சொல்லியிருக்கிறீங்க, இந்த கமெண்ட்டெல்லாம் பார்த்து கண்டுக்காதீங்கன்னா பேசுங்க. இதெல்லாம் மனம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் போலங்க சில கமெண்ட்ஸை பார்க்கும்போது. அதனால் வேலை செய்கிறத காமிக்கிறேன், அவ்வளோதான். அந்த நோக்கம் மட்டும்தான் இந்த வீடியோ, வேறு எந்த நோக்கமும் இல்லைங்க. சரி, அவங்களுக்கு லேட் ஆகிடுச்சு, கிளம்பிட்டுங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.